ஹலோ மக்களே, நம்மளோட மகாநதியில் இன்றைக்கான எபிசோடில் வந்து முக்கியமாக இந்த விஷயத்தை மட்டும் பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சி தான் இந்த வீடியோ. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நம்ம ராகினியும் அவங்க அப்பாவும் பண்ணது பெரிய பெரிய ஒரு விஷயமாயிடுச்சு. அவங்க இல்லை அந்த இடத்துல அப்படின்னா இந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகிருக்கும் அப்படிங்கிறத. ஏன்னா தாத்தா வந்து உள்ளே இறங்கி பார்த்து பேசியிருப்பார். தாத்தா என்ன சொன்னார், நான் வந்து விஜய் இப்போ வந்து அக்ரிமெண்ட் போட்டது கரெக்டு தான், தப்பு தான். அதை முடிச்சுட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, காவேரியை மனசார வந்து புருஷன் பொண்டாட்டியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. முன்னாடி நடந்ததை பற்றி பேச வேண்டாம், இப்போ நடக்கிறத பற்றி நம்ம பேசலாம். விஜய் காவேரி விட்டு கொடுக்காம இருக்காங்க இப்போ அப்படின்னு சொல்லி தாத்தா வந்து சொல்கிறாரு. அதை வந்து ஃபேமிலியில் இருக்கிறவங்க யாருமே காது கொடுத்து கேட்க மாட்றாங்க. அந்த இடத்துல அன்பும் பசுபதி இல்லாமல் இருந்திருந்தா தாத்தா வந்து எடுத்து சொல்லியிருப்பார், நீங்கள் நினைக்கிறது மாதிரி இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவை கன்வின்ஸ் பண்ணி காவேரியை விஜய் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிருக்கிறது சான்ஸ் நிறைய இருக்குது. ஆனால் அந்த இடத்துல வந்து ராகினி என்ன பண்ணிட்டாங்க, இவங்களை இதே இதே இதுலேயே வந்து பிரிச்சிடணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் அப்பாவையும் மாமாவையும் வர சொல்லிட்டாங்க. அவங்க வந்து கொஞ்சம் ஓவராகவே வந்து அவங்க வந்து பேசிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். தன்மானத்துக்கு ஒரு இழுக்கு வர மாதிரி அவங்க வந்து, ஏன்னா பணம் வாங்கிட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே வந்து நதி ஃபேமிலிக்கு பயங்கரமாக கஷ்டமாயிடுச்சு. காவேரி இந்த மாதிரி பண்ணதுனால நம்ம இவங்கக்கிட்ட எல்லாம் அசிங்கப்படுற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அதனாலேயே காவேரியோட அம்மா வந்து காவேரியை பயங்கரமாக வந்து திட்டுறாங்க, அடிக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து விஜய் என்ன சொல்கிறாரு, கரெக்டாக சொன்னார், இது எங்களோட ஃபேமிலி மேட்ரு, நீங்கள் தலையிடாதீங்க, நீங்கள் போங்க, நாங்கள் பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறாரு. அந்த இடத்துல வந்து உன்னை பற்றி தான் அவங்க எவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க, நீ எதுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல விஜய் ஆஃப் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து காவேரியை வாயை திறக்க விட மாட்டாங்க. காவேரி இன்றைக்கி எபிசோடில் வந்து வாய் திறக்கவே இல்லை, காவேரி பேசவே இல்லை. காவேரியை வந்து ஆனால் ஒரு விஷயம் நோட் பண்ணிங்களா, விஜய் கையை வந்து அந்த கையை வந்து பிடிச்சிட்ருப்பாரு, இந்த பக்கம் அவங்க அம்மா பிடிச்சிட்ருப்பாங்க, வாடி வாடின்னு இழுத்துட்டு போகிறாங்க. கொஞ்சமாவது யோசிச்சாங்களா, யார் என்ன வேணால் சொல்லட்டும், இந்த பசுபதி ராகினி அவங்க என்ன வேணால் சொல்லட்டும், தாத்தா கிட்ட உட்காந்து பேசி, தாத்தா என்ன தாத்தா இப்படி பண்ணிட்டீங்க, உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் இந்த மாதிரி இருந்திருக்கீங்க, என் பொண்ணுக்கு என்ன பதில் அப்படின்னு சொல்லியிருந்தா தாத்தா சொல்லியிருப்பாரு, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் காவேரி இங்கே இருக்கட்டும், விஜய் தான் காவேரிக்கு புருஷன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுக்கான சான்ஸே இல்லாமல் போயிடுச்சே. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு.